இயற்கை மனுஷனை வேட்டையாடி ஒரு முழு ராணுவத்தை அழிச்ச சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? துப்பாக்கி சத்தத்தை விட எலும்புகள் உடைகிற சத்தமும் மரண ஓலமும் நிறைஞ்ச ஒரு ராத்திரி. 1000 ஜப்பானிய வீரர்கள் ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ள போறாங்க. ஆனா அங்க காத்துக்கிட்டு இருந்தது நரகம். வெறும் 20 பேர் மட்டுமே தப்பிச்ச அந்த ரத்த இரவு. ராம்ரி தீவுல அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? உங்க மனசு ரொம்ப மென்மையானதுன்னா கொஞ்சம் திடமாக்கிட்டு கேளுங்க. இந்த மாதிரி மர்மமான த்ரில்லிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனவரி 1945 இரண்டாம் உலக போர் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்த நேரம். பர்மாவுல இருக்கிற ராம்ரி அப்படிங்கிற ஒரு தீவு. அந்த தீவை ஜப்பானிய வீரர்கள் கைப்பற்றி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட ஜப்பானிய வீரர்கள் அந்த தீவுக்குள்ள முகாமிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அதே தீவை கைப்பற்றி ஒரு விமானத்தளம் அமைக்க பிரிட்டிஷ் படை முடிவு செஞ்சாங்க. அங்க விமானத்தளம் அமைச்சா அங்கிருந்து சுற்றி இருக்கிற மற்ற பகுதிகளை கண்ட்ரோல் பண்ண அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜப்பான் ராணுவம் எதிர்பார்க்காத நேரத்துல பிரிட்டிஷ் ராணுவம் அந்த தீவுக்குள்ள இறங்கினாங்க. இப்ப ஜப்பானுக்கும் பிரிட்டிஷுக்கும் கடுமையான சண்டை. இதில் கொஞ்சம் கொஞ்சமா ஜப்பான் ராணுவம் தோற்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 500க்கு மேலான ஜப்பான் ராணுவ வீரர்களை ஜப்பான் இழந்திருந்துச்சு. பிரிட்டிஷ் படைகள் ஒரு பக்கம் முன்னேறி வர்றாங்க. ஜப்பான் எதிர்த்து நின்னா தோல்வி நிச்சயம். ஆனா அவங்க சரணடையவும் தயாரா இல்ல. பிரிட்டிஷ் ராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க அந்த ஜப்பானிய வீரர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த தீவுல மறுபக்கம் இருக்கிற கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நீளம் உள்ள சதுப்பு நிலத்துல, அதாவது இடுப்பளவு உப்பு நீர் சூழ்ந்த ஒரு பகுதி வழியா தப்பிச்சு மறுமுனை போக பிளான் பண்றாங்க. கிட்டத்தட்ட 800ல இருந்து 1000 ராணுவ வீரர்கள் கனரக ஆயுதங்களோட அந்த சேத்துக்குள்ள இறங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அப்ப தெரியாது, அவங்க இறங்குறது சாதாரண சேறு இல்ல, நரகம்னு. பகல் முழுக்க எப்படி அந்த சேத்துக்குள்ள நடந்துட்டாங்க. ஆனா சூரியன் மறைய மறையத்தான் ஆபத்து ஆரம்பிச்சது. அந்த சதுப்பு நிலம் விஷப்பூச்சிகள், தேள்கள், அட்டைப்பூச்சிகள் நிறைஞ்சது. ஆனா அதை விட பெரிய ஆபத்து ஒண்ணு அங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. ராம்ரி தீவோட அந்த சதுப்பு நிலம் தான் உலகத்திலேயே மிக கொடூரமான உவர் நீர் முதலைகள் வாழ்ற இடம். இது சாதாரணமான முதலைகள் இல்ல, 20 அடி நீளம் வளரக்கூடிய ராட்சச முதலைகள். இப்ப முதலைகளுக்கு மனித வாடை எட்ட ஆரம்பிக்குது. இரவு நேரம், காரிருள், வீரர்கள் இடுப்பளவு சேத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறாங்க. திடீர்னு தண்ணிக்குள்ள ஒரு சலசலப்பு. அடுத்த வினாடி ஒரு வீரரோட அலறல் சத்தம் மட்டும் கேக்குது. என்ன நடக்குதுன்னு மத்தவங்களுக்கு புரியறதுக்குள்ளேயே சுத்தி இருந்த நூற்றுக்கணக்கான முதலைகள் அந்த 1000 வீரர்களையும் சூழ்ந்துடுச்சு. துப்பாக்கிகள் வெடிக்குது. ஆனா இருட்டுல எதை சுடுறோம்னே அவங்களுக்கு தெரியல. அந்த முதலைகளோட தோல் துப்பாக்கி குண்டுகளையே தாங்கும் அளவுக்கு வலுவா இருக்கு. ஒரு பக்கம் முதலைகளோட உருமல் சத்தம், மறுபக்கம் வீரர்களோட மரண ஓலம். அந்த சதுப்பு நில தண்ணீரே ரத்தத்தால சிவப்பா மாறுது. அந்த பக்கம் காவலுக்கு நின்ன பிரிட்டிஷ் வீரர்களுக்கு காட்டுக்குள்ள இருந்து கேட்ட அந்த சத்தம் அவங்களையே நடுங்க வச்சது. விடியற் காலையில கழுகுகள் வட்டமிட ஆரம்பிச்சப்பதான் தெரிஞ்சது, அங்க மிஞ்சினது ஜப்பானிய வீரர்களோட வெறும் சிதைந்த உடல்கள் மட்டும்தான். உள்ள போன சுமார் 1000 ஜப்பானிய வீரர்கள் இருந்து வெறும் 20 பேர் மட்டும்தான் அந்த பக்கம் உயிரோட வெளியே வந்தாங்கன்னு கின்னஸ் புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. விலங்குகளால் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய பேரழிவு இதுதான். எதிரி நாட்டு ராணுவத்தை எதிர்க்க துணிஞ்ச அந்த வீரர்களால இயற்கையோட கோரப்பசியை எதிர்க்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.